பிரம்மாவின் சிருஷ்டியாகட்டும், விஷ்ணுவினுடைய பாலன சக்தியாகட்டும், சிவபெருமானுடைய அழிக்கும் சக்தியாகட்டும், அத்தனைக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவர் ச சஞ்ஞாம் யாதி பகவான் ஏக ஏவ நாராயணஹான். ஜனார்தனன் நாராயணன் ஒருவனே தானே அப்படிங்கிறது புராண வச்சனமாம். அதற்கேத்தா போல் சூரிய நாராயணனும் அப்படி இருப்பதால் பிரம்மேஷானாச்சுதேஷாய நமஹ. எவன் ஒருவன் ஞானமே வடிவெடுத்தவனான சூரியனாக இருக்கின்றானோ அப்பேற்பட்டவனுக்கு ஆதித்ய வர்ச்சஸ்னு பேராம். எவன் ஒருவன் சேத்தன அச்சேதனங்களுக்குள்ளும் வியாபித்திருக்கின்றானோ அப்பேற்பட்டவனுக்கு பாஸ்வதேன்னு பேரு. அதாவது எதெல்லாம் பிரத்யக்ஷமா பூரணமா தெரியறது பஞ்சபூதங்கள்ல, பிருத்திவி, அக்னி, ஜலம், இது மூணும் பிரத்யக்ஷமா தெரியறது. ரெண்டு உணர்கின்றோம், ஆனா கண்ணுக்கு தெரியாது. இப்ப இந்த இடத்துல எல்லாம் ஆகாசம், வாய்ட் ஸ்பேசஸ் ஆகாசம் இல்லையா? இப்ப இந்த ஆகாசமான ஸ்பேஸ் எல்லா இடத்துலயும் இருக்குன்னு தெரியறதே ஒழிய எப்படி உணர்வேள்? அதுக்குள்ள வாயு வியாபிச்சிருக்கு, அதை ஓரளவுக்கு மேல காத்து கீத்து பட்டா உணரலாம். அதுவும் கண்ணுக்கு தெரியலையே. கண்ணு தானே இருக்கிறதுக்குள்ள மோஸ்ட் பவர்ஃபுல் ஆஃப் த சென்ஸ் ஆர்கன்ஸ், ஞானேந்திரியங்கள்ல. அப்போ ரெண்டு அன்மேனிஃபெஸ்டடா இருக்கு, ஸ்பேஸ் அண்ட் ஏர். மூணு மேனிஃபெஸ்டடா இருக்கு. பூமி ஆகட்டும், பிருத்திவி ஆகட்டும், அக்னி ஆகட்டும், ஜலமாகட்டும். அப்படியாகவும் இருக்கக்கூடியவனுக்கு பாஸ்வதேன்னு பேர். பாஸ்வதே நமஹா அப்படிங்கிற நாமாவளி. அவனை ஆசிரித்து வரக்கூடிய பக்தர்களுடைய பக்திக்கு எது சத்ருக்களாக இருக்கின்றனவோ அந்த சத்ருவை ஒழிக்க தெரிஞ்சவன் சத்ருக்னன். எவன் ஒருவன் செய் நன்றி மறந்தவனோ. பெருமாள் நமக்கு இவ்வளவு வாழ்க்கையை கொடுத்திருக்கார். பால் கார்த்தால ஆரம்பிச்சு பால், காபி, டீ, போன்விட்டா, ஹார்லிக்ஸ்லேருந்து, சாப்பாடுலேருந்து, டிஃபன்லேருந்து, பழங்கள்லேருந்து கொடுப்பவன் அவன். சுவாசம் விடுவதற்கு இருக்கான காற்றை கொடுப்பவன் அவன். பூமியை கொடுத்தவன் அவன். அம்பரமே தண்ணீரே ஷோரே என்று கொடுத்தவன் அவன். ஞானத்தை கொடுத்தவன் அவன். ஞானத்தை நமக்கு பிரசாதிக்க வல்ல கிரந்தங்கள், இதிகாச புராணங்களை கொடுத்தவன் அவன். அந்த இதிகாச புராணங்களை விவரித்து சொல்லக்கூடிய வியாக்கியாத்தாக்களும் பௌராணிகர்களும் ஆச்சாரியர்களுமாக கொடுத்தவன் அவன். இவ்வளவு உபகாரம் பண்ணின பகவானை மறந்தவன் கிருதக்னன். கிருதக்ஞனுடா நன்றியோடு கூடியவன். கிருதக்ஞனுடா ஞ வித்தியாசம் இருக்கு பாருங்க. கிருதக்ஞ கிரேட்ஃபுல், கிருதக்ன அன்கிரேட்ஃபுல். கிருத்தக்னனாக இருக்கக்கூடியவன் மனிதன். அந்த கிருத்தக்னனாக இருக்கக்கூடிய மனிதனை கிருத்தக்னன் ஆக்கின தடைகள் எதுவோ, ஏதோ சில காரணங்களால தானே நம்ம அந்த கிருத்தக்னன் ஆயிருக்கோம். அந்த கிருத்தக்னன் ஆக்கின தடைகளை அதை ஒழிக்கக்கூடியவன் சூரியன். சூரியநாராயணனுக்கு கிருத்தக்ன அப்படின்னு பேர்.